பா போதும்பா, போதும் போதும். கொஞ்சம் மூச்சு விடுறீங்களா? கிண்டல் பண்ணாதீங்கப்பா. உங்க மனசுல என்ன சின்ன பையன் நினைப்பா? இப்படி நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காருல்ல. அட விடுமா, அந்த டாக்டர் ஏதாவது சும்மா சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம குடும்ப நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியுமா? வினோத்தும் வசந்தம் நம்ம கூட இருந்திருந்தானா எனக்கு இந்த அளவுக்கு அலைச்சல் வந்திருக்காது. நானும் தெம்பா இருந்திருப்பேன். அதுக்காக அவங்க போயிட்டாங்கன்றதுக்காக நான் என் பொண்ணு கல்யாண விஷயத்த அப்படியே விட்டுற முடியுமா? இத பாருடா, உன் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆகாது. என்ன பத்தி நீ கவலையே படாத. கல்யாண பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். என்னங்க? என்ன மகா? சம்பந்தி அம்மா போன் பண்ணிருந்தாங்க, உங்களை கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நகை இன்னுமா வாங்கலன்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேங்க. இதுல சமாளிக்கிறதுக்கு என்ன இருக்கு மகா? சீக்கிரமா வாங்கிடுவோம். வாங்கிட்டு உங்களுக்கு சொல்றோம்னு சொல்ல வேண்டியதானே? அப்படிதாங்க சொன்னேன். ஆனா அவங்க பேசுறத பார்த்தா அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்ல போல இருக்கு. என்ன சொல்ற மகா? அவங்க ஊர்லயே புதுசா ஒரு பெரிய நகை கடை திறந்திருக்காங்களாம். நிறைய சலுகை எல்லாம் தராங்களாம். அந்த ஊர்லயே போய் வாங்கினா நல்ல டிசைனாவும் இருக்கும், கொஞ்சம் பணமும் மிச்சமாகும்னு சொல்றாங்க. 4 மணிக்கு நம்ம அபிராமியை கூட்டிட்டு அங்கேயே வந்து நகை வாங்க சொல்றாங்க. அவங்களும் அப்படியே கடைக்கு வந்துடுறாங்களாம். நீங்க வந்ததும் உடனே உங்களை போன் பண்ண சொன்னாங்க. நான் போன் பண்றேன். அப்பா, அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் நகையை வாங்க தான் போறோம். அது அவங்க சந்தோஷப்படுற மாதிரியே அவங்க ஊர்லயே போய் வாங்கலாம்ப்பா. அந்த நகையை வச்சுதானே அவங்க. என்னம்மா ஏதோ சொல்ல வந்த? ஒண்ணும் இல்லப்பா. நீ சொல்ல வந்த அந்த நகையை வச்சுதான் அவங்க. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, சொல்ல வந்தத சொல்லு. இல்லப்பா, கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லையே. கல்யாண நாள் நெருங்கிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருவீங்க. எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு நகை விஷயத்துல ஏதோ பயம் இருக்கு போல இருக்கு. அவங்க பேசுற மாதிரி நம்ம ஏன் வச்சுக்கணும்பா? முதல்ல அந்த வேலையை முடிச்சிருங்க. சரிம்மா, நான் சம்பந்தி அம்மா கிட்ட பேசிடுறேன். நீ அதை பத்தி கவலைப்படாத. சரிப்பா. என்னங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சம்பந்தி அம்மாக்கு போன் பண்ணி 4 மணிக்கு அங்க வந்துரும்னு சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. என்னப்பா? என்னங்க? ரொம்ப பசிக்குதுமா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். என்னமோ வீராப்பா பேசுறீங்க, இப்ப பசிக்குதுல்ல? மன்னிச்சிருமா, 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 எல்லாத்தையும் மன்னிச்சிருமா. சரிப்பா, வாங்க சாப்பிடலாம். நீ போமா. என்ன சொல்ற? நகையை வாங்கி நான்
கடவுளே, பணம் காணாம போகாம இருந்திருந்ததுன்னா இந்நேரம் அபிராமிக்கு வாங்க வேண்டிய நகை எல்லாத்தையும் வாங்கியிருப்பேன். என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். என்னால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமையே போயிடுச்சு. ஏன்பா ஏன்பா என்னை இவ்வளவு சோதிக்கிற? என்னால தாங்கிக்க முடியலப்பா. நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்போ நான் இவங்களை எப்படி சமாளிக்க போறேன்? சம்பந்தி அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? அந்த லேண்ட் ஓனர் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள எனக்கு ஏன்பா இந்த சோதனை? ஒரு மனுஷனா எவ்வளவு முயற்சிகள் பண்ண முடியுமோ அவ்வளவையும் நான் பண்ணிட்டேன். இப்போ நீதான்ப்பா என்னை காப்பாத்தணும்ப்பா. அஷ்டமி, நவமி, என்னங்க என்னங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க. அப்புறம் சம்மந்தி அம்மாக்கு ஃபோன் பண்ணீங்களா? அவங்க நமக்காக காத்துட்டு இருக்க போறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒண்ணு கேக்குறேன். நீ பொண்ணுக்கு அம்மாவா பொறுப்பா நடந்துக்கிறியா இல்லையா? நடந்துக்கிறேன். தெரியலையே பார்த்தா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எதை வச்சா? வா வாங்க. கேலண்டர் பாத்தியா கேலண்டர்? இன்னைக்கு அஷ்டமி மகா. அஷ்டமி நாள்ல போய் கல்யாண பொண்ணுக்கு எவனாவது நகை எடுப்பானா? ஆமாங்க, சம்மந்தி அம்மா அதை கவனிக்கல போல இருக்கு. அவங்க தான் கவனிக்கல, உனக்கு தெரிய வேண்டாம். சரி, இவ்வளவு நாள் பொறுத்ததுதான் பொறுத்துட்டோம். நாளைக்கு நவமியும் முடிஞ்சிட்டோம். நாளைக்கு மறுநாள் போய் வாங்கிக்கலாம். சரிங்க. சம்மந்தி அம்மாவுக்கு நானே போன் பண்ணி சொல்லிடுறேன். அம்மா இங்க வாயேன். கூப்பிடுறேன், போ. கடவுளே, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னு ஒரே பதட்டமா ஒன்னும் புரியாம இருந்த. நீ கேலண்டரை காட்டி கொடுத்த, ரொம்ப நன்றிப்பா. அஷ்டமி நவமின்னு சொல்லி 2 நாளை தள்ளிடலாம். நாளைக்கு அந்த லேண்ட் ஓனருக்கு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா நடக்கணும். அவர் எனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன பணத்தை கொடுத்துடணும். அதுக்கு நீதான்ப்பா கருணை காட்டணும். நீதான் கருணை காட்டணும். அப்பா சாப்பிட வாங்கப்பா. வாங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? வசந்த் இல்லையாமா? வாங்க. எங்கம்மா போனா? காலையில எங்கேயோ கடைக்கு போனாரு, இன்னும் வீட்டுக்கு வரல. அவர் செல்லுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ண, போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்தது. அதான் நேர்ல போய் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். சரிங்க, அவர் வந்தா நீங்க வந்ததா சொல்றேன். அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? வசந்த் எங்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கித்தான்னு கேட்டிருந்தான். வட்டிக்கு பணம் கேட்டாரா? எதுக்கு? அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு. அவங்க அப்பா பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு என்கிட்ட சொல்லி மனசு ரொம்ப வருத்தப்பட்டாமா. வசந்த் ரொம்ப பாவமா. அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ரொம்ப போராடுறான். அவனால முடியல.
எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வட்டிக்கு 50,000 ரூபா சொந்த ஜாமீனில் வாங்கியிருக்காமா. இதில் வட்டி பணம் 5,000 ரூபா போக மீதி 45,000 ரூபா இருக்கு. வசந்த் வந்தா இதை கொடுத்துருங்க. அவனுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுறதுனால தான் நானே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நான் அவங்ககிட்ட ஃபோனில் பேசிக்கிறேம்மா. வரேம்மா. ஆ. இங்க வாடகை வீட்டுல பொண்டாட்டியும் புள்ளையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது அவருக்கு தெரியல. இப்ப தங்கச்சியோட கல்யாணம் அவருக்கு ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? இந்த பணத்தை எப்படி அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு கொடுக்கறாருன்னு நான் பாத்துறேன். இன்னும் இந்த அபிராமியோட அப்பா வீட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம விஷயம் என்னங்கிறத சொல்லிட்டோம்ல. 4 மணிக்கு புறப்பட்டு வரும்போது போன் பண்ணி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மீனாட்சி, இந்த விஷயம் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. நீ கொஞ்சம் இங்கே இரு. நான் இருக்கேன்க்கா. நான் எங்க போறேன்? மீனாட்சி, அவங்க வரதுக்குள்ள அந்த அபிராமிக்கு என்ன நகையெல்லாம் வாங்க சொல்றதுன்னு ஒரு முடிவு பண்ணிக்குவோம். எதுக்கு சொல்றேன்னா, அந்த நகையை தானே நம்ம பெரிய நாய்க்கு போட்டு அனுப்ப போறோம். அதனால அவளுக்கு ஏதுவா வாங்கிட்டா நல்லது தானே. இத பாரு, வளையல்ல மொத்தம் 8 வாங்கிட சொல்லிடுவோம். அதை 4 நாளா பிரிச்சு பெரிய நாய்க்கு போட்டுக்கிட்டுமே. அபிராமி வந்தானா அவளோட கை சைஸுக்கே வளையல வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம பெரிய நாய்க்கு விட அபிராமியோட கையே குண்டாவும் கொஞ்சம் புஷ்டியாவும் இருக்கு. வளையலோட சைஸும் கொஞ்சம் பெருசா கிடைக்கும்ல. அக்கா, வளையல் எல்லாம் வேண்டாக்கா, சரிப்பட்டு வராது. ஏண்டி? இல்லக்கா, அபிராமி கை சைஸுக்கு எடுத்தா அது எப்படி நம்ம பெரிய நாயகி கைக்கு ஒத்து வரும்? அத மறுபடியும் நகை கடையில கொடுத்து பெரிய நாயகி சைஸ்க்கு செஞ்சா செய்கூலி சேதாரம்னு நம்ம பணம் வேற செலவாகும். அச்சச்சோ. அத செஞ்சு குடுக்கறதுக்கு எப்படி பார்த்தாலும் 1 வாரத்துக்கு மேல ஆயிடும். ஆமால, ஏற்கனவே அந்த பிரகாஷோட அப்பா அந்த 40 பவுன் நகையை காட்டுன்னு போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி இதை கொண்டு போய் கொடுத்து மாத்தி நீ சொல்ற மாதிரி லேட்டு தாண்டி ஆகும். அதுவும் இல்லாம அபிராமி நகையை தான் நம்ம பெரிய நாய்க்கு போட்டு அனுப்புறோங்கிற விஷயம் தெரிஞ்சு அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஐயோ, இப்ப என்னடி பண்றது? அதுக்கு தான் சொல்றேன், இந்த வளையல் அது இதுன்னு வாங்குறதுக்கு பதிலா பேசாம பொதுவா நெக்லஸ், செயின், ஆரம், கம்மல், ஜிமிக்கின்னு செலக்ட் பண்ணிடலாம். அது அபிராமியும் போட்டுக்கலாம், பெரிய நாயகிக்கும் போட்டுக்க ஏதுவா இருக்கும். நீ சொல்றது நல்ல யோசனை தான் மீனாட்சி. புது கடைங்கிறதுனால எல்லாம் புது புது டிசைன்ல வச்சிருப்பான். எல்லாத்தையும் நம்மளே என்ன ஏதுன்னு பார்த்து கொடுத்துருவான். அதுவும் இல்லாம வளையல்லாம் வாங்க வேணாம்னு சொல்லக்கூடாது, சந்தேகம் வந்துடும். ஒரு 2 ஜோடி வளையல் வாங்கிட்டு போட்டுமே. ஏய், அபிராமி வீட்டுல இருந்தா நினைக்கிறேன். இரு. ஹலோ, வணக்கம் சம்பந்தியம்மா. அபிராமி அப்பதான். வணக்கம் சம்பந்தி. என்ன கிளம்பிட்டீங்களா? உங்க போனுக்காக தான் காத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, புறப்பட்டு வந்துருங்க. பக்கத்துல வந்தது எனக்கு ஒரு போன் பண்ணி தகவலை சொல்லுங்க. நானும் மீனாட்சி நேரம் கடைக்கே வந்துடுறோம். சம்பந்தியம்மா, நீங்க சொல்ற மாதிரியே அபிராமிக்கு அந்த ஊர்ல வந்து நகையை வாங்கிக்கலாம். அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா என்ன ஆனான்றீங்க? வேற எதுவும் உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல, பணம் எடுத்துக்கிட்டு கிளம்பும் பொழுது யதார்த்தமா கேலண்டரை பார்த்தேன். இன்னைக்கு அஷ்டமின்னு போட்டிருக்கு. அஷ்டமி நான் போட்டிருக்கு. ஆமா. ஒரு நிமிஷம் சம்பந்தி. சரி சம்பந்தி. பெரிய நாயகி, இங்க வா. அந்த கேலண்டர் எடுத்துட்டு வா. பாத்துரும். இன்னைக்கு அஷ்டமி போட்டிருக்கா பாரு கேலண்டர்ல. போட்டிருக்கு, அஷ்டமி போட்டிருக்கா. என்ன
சொல்லுங்க சம்மந்தி. அஹ், அஹ், முதல்ல பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக நகை வாங்க போறோம். பொண்ணு நல்லா வாழணும் இல்லையா? ஆமா சம்மந்தி, நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். நகையை போட்டுட்டு போற பொண்ணு போற இடத்துல நல்லபடியா வாழணும் தான். ஆமா, அதுக்காக தான் சொல்றேன் சம்மந்தி. இந்த அஷ்டமி நவமிலாம் போட்டோம். நாளைக்கு மறுநாளைக்கு பணத்தோட அபிராமியை கூட்டிக்கிட்டே உங்க ஊருக்கு வந்துடுறோம். ஆ, நீங்க சொன்ன கடையிலேயே நகையை வாங்கிடுவோம். சரி சரி சரி. ஆனா கண்டிப்பா நாளைக்கே வந்து நகையை வாங்கிடணும். இந்த சலுகை எல்லாம் இருக்கும்போதே வாங்கினாதான் உங்களுக்கும் மிச்சமாகும்ல, அதனாலதான் சொல்றேன். வாஸ்தவம் 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 தான். சரி, வச்சுட்டுமா? வச்சிருங்கம்மா. இன்னைக்கு அஷ்டமிடி, நான் கூட பார்க்கவே இல்லை. மீனாட்சி, அஷ்டமியில நகையை வாங்கி எப்படி பெரிய நாயகிக்கு போட்டு அனுப்புறது? அதனால தாண்டி அவர்கிட்ட சரி நாளைக்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டேன். என்னம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி சம்மந்தி அம்மா சொன்ன மாதிரியே அந்த ஊர்லயே நகையை வாங்கிடுவோம். சந்தோஷமா?